வணக்கம். தமிழ் CNN மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நகரசபை வேட்பாளர் போதைப்பொருளுடன் கைது. லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் மொட்டு வேட்பாளர் கைது. அம்பலாங்குடி போலீசாரினால் கைது செய்த இளைஞன் மரணம், விசாரணைகள் ஆரம்பம். துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம். தேசிய மக்கள் சக்தியின் பேரணிக்கு வருகை தந்த பேருந்துகள் தொடர்பில் விசாரணை. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு எச்சரிக்கை. உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஊழியர்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் பாணாந்துறை நகரசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 13 லட்சம் ரூபாய் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அலுவலகமுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் 102 கிராம் ஐஸ், 6 கிராமுக்கு மேற்பட்ட போதைப்பொருள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி இமதுவ பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்மிமன பிரதேச சபையின் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவடுவண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு கொட்டலுக்கு வர்த்தக உரிமம் வழங்குவதற்காக 25 லட்சம் ரூபாய் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் காலி பதில் நீதவான் லலித் பத்ரன முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து மே 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அம்பலாங்கொடை கொஸ்கோட பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த குறித்த இளைஞர் காவல் நிலையத்தில் சுவையினம் காரணமாக பாலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இருப்பினும் குறித்த இளைஞனின் பெற்றோர் தங்கள் மகன் காவலில் இருந்தபோது தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட காலக்கெடுக்களுக்குள் துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சு மற்றும் போலீஸ் திணைக்களம் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மூலம் சட்டப்பூர்வ அனுமதி பத்திரம் பெற்றிருந்த 1500 நபர்களுக்கு கடந்த அரசாங்கத்தினால் காலத்தில் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் அவற்றை மீள ஒப்படைக்குமாறும் உரிய விசாரணைகளின் பின்னர் பொருத்தமானவர்களுக்கு மீண்டும் துப்பாக்கிகள் வழங்கப்படும் எனவும் அறிவித்தது. துப்பாக்கிகளை ஒப்படைப்பதற்கான காலக்கெடு ஒன்றும் விதிக்கப்பட்டு 2 தடவைகள் அது நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் குறிப்பிட்ட காலக்கெடுக்களுக்குள் 42 நபர்கள் தங்கள் வசம் இருந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க தவறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்காக வருகை தந்த பேருந்துகள் சில அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த நெடுஞ்சாலையில் நின்று உணவருந்தியமை தொடர்பிலேயே குறித்த பேருந்துகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிப்பண்ண பகுதிக்கு அருகில் குறித்த பேருந்துகளின் சாரதிகள் வீதியில் பேருந்தை நிறுத்தி மதிய உணவு இடைவேளை எடுப்பதை காட்டும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வளையம்
நாட்டின் வானிலையை பாதித்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025 உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் வாக்களிக்க தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கட்டாய விடுமுறை தொடர்பில் தேசிய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான விடுமுறை சிறப்பு விடுப்பாக வழங்கப்பட வேண்டும். மேலும் அது அவர்களின் தனிப்பட்ட விடுப்பை பாதிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கு 40 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்வதற்கு அரை நாள் விடுப்பும், 40 தொடக்கம் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்வதற்கு ஒரு நாள் விடுப்பும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.